நண்பா, வெல்கம் டு வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாம்போட வகையிலேயே ராஜா அப்படின்னு சொல்லப்படுற டைட்டானோபோவா பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஆவரேஜ் ஹைட் மட்டுமே 45லேருந்து 50 ஃபீட் வரை இருக்குமாமா. இதோட ஆவரேஜ் வெயிட் வந்து 1000 கிலோகிராமுக்கு மேலே இருக்குமாமா. 1994ஆம் ஆண்டு ஒரு பேக் போன் கண்டுபிடிக்கிறாங்களாமா. இது எதோட பேக் போனு அப்படின்னு தெரியாமல் அந்த ஆராய்ச்சியை கைவிட்டுறாங்களாமா. ஆனால் 2009ஆம் ஆண்டு சார் ஜோஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இந்த பேக் போனை வந்து ஒரு முதலையோட பேக் போனோட கம்பேர் பண்ணி போட்டாங்களாமா. ஆனால் அதோட ஷேப்போட இது மேட்ச் ஆகலையாமா. அதனால் அதுக்கப்புறம் இவங்களுக்கு இருந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு அனகாண்டாவோட பேக் போனோட வச்சு பார்த்தப்போ ஷேப்பில் 2 போனும் ஈக்குவலாக இருந்துச்சாமா. ஆனால் சைஸில் மட்டும் ஈக்குவலாக இல்லையாமா. டைட்டானோபோவோட வந்து பெருசாக இருந்துச்சாமா, அனகாண்டாவோடது சின்னதாக இருந்துச்சாமா. இதோட பேக் போனோட பிக்சர் நான் வந்து இங்கே வீடியோவில் காட்டுறேன். இதுதான் இதோட பேக் போனோட பிக்சர். இந்த டைட்டானோபோவா மட்டும் இன்னைக்கு இந்த வேர்ல்டில் இருந்துச்சுன்னா இந்த ஃபுட் செயின் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டாக நிற்கிறது வந்து இந்த டைட்டானோபோவா தான். என்னதான் இது பாம்போட ராஜாவாக இருந்தாலும் இதுக்கு ஒரு எதிரி இருந்துச்சாமா. அது பேர் வந்து குரோமோசோரஸ். ஆனால் குரோமோசோரஸ் வந்து ரொம்ப ஜில்லான ஏரியாவோட விரும்புமாமா. ஆனால் இந்த டைட்டானோபோவா சூடான ஏரியாவில் தான் விரும்புமாமா. அதனால் இதோட பேக் போன் கூட ரொம்ப சூடான ஏரியாவில் தான் கிடச்சிடாமா. நன்றி. அடுத்த கண்டென்ட்டோட வரேன்.